ஒரு அழகான சிறிய கிராமத்தில் பிறந்த ஒரு சிறுவன். அவனிடம் ஒரு ரூபாய் கூட இல்லை. படிக்க வசதி இல்ல, சாப்பாடு கூட சில நாட்கள் கிடைக்காமல் கஷ்டப்படுகிறான். அவனுக்கு தாய் தந்தையும் இல்லை. ஆனால் அவனுக்கு படிக்க வேண்டும், நல்ல வேலையில் இருக்க வேண்டும் என்று அவனுடைய ஆசை. ஆனால் அவனையும் அவன் ஆசையையும் அந்த ஊரில் உள்ள அனைவரும் கிண்டல் செய்கிறார்கள். அன்று அவன் ஆவேசமாக சொன்னான், நான் என் வாழ்க்கையை மாற்றிக் காட்டுவேன் என்று கூறிவிட்டு அந்த ஊரில் எல்லை கோவிலுக்கு சென்று மன வருத்தத்தில் அமர்ந்து இருந்தான். அப்போது ஒரு தம்பதியினர் அந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சாமி கும்பிட்டு விட்டு நடக்கும்போது கையில் இருந்த பை ஒன்றை தவறவிட்டனர். அதை அந்த சிறுவன் பார்த்தான். அவர்கள் இருவரும் காரில் ஏறி புறப்பட தயாராக இருந்தார்கள். அப்போது அந்த சிறுவன் ஓடி வந்து அவர்களிடம் அந்த பையை கொடுத்தான். அதை பார்த்து அந்த சிறுவனை பாராட்டினார்கள். அந்த சிறுவனை பற்றி விசாரித்தார்கள். அந்த சிறுவன் அவனின் நிலையை கூறினான். அவர்கள் இருவருக்கும் குழந்தை இல்லாத காரணத்தால் அந்த சிறுவனை அவர்களுடன் அழைத்து செல்ல விரும்பினர். அவனும் அவர்களுடன் சென்றான். அங்கு அவர்கள் அவனை நல்ல பள்ளியில் சேர்த்தனர். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டானோ அதைவிட சிறப்பாக வாழ்கின்றான் என்று அவன் இரவு பகலாக படித்தான். பலர் அவனை நம்பவில்லை. இன்று அவன் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறான். அவன் பிறந்த ஊருக்கு அவனின் பெற்றோருடன் வந்து அவனை அறிமுகப்படுத்திக் கொண்டான். அவனை பார்த்த அனைவரும் வியந்து நின்றனர். வாழ்க்கை முழுவதும் மாற்றம். பொருள். கஷ்டம்தான் வெற்றியின் முதல் படி. கடவுளை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை.